Praise the Lord. Praise the Lord. இறை வார்த்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அதை கடைபிடிப்பவர்களும் பேர் பெற்றவர்கள். ஆமென். ஆமென். இறை வார்த்தை படிக்கிறீங்களா? படிக்கிறோம். கேட்கிறீங்களா? கேட்கிறோம். கடைபிடிக்கிறீங்களா? படிக்கிறோம். அப்பனா நீங்க பேர் பெற்றவர்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் விட கூர்மையானது. இறை வார்த்தை தீயை போன்றது, கற்பாறையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றது. இறை வார்த்தை உங்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்க வல்லது. இறை வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. இறை வார்த்தை தேனிலும் தேனடையிலிருந்து சிந்தும் தெளித்தேனிலும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறை வார்த்தையை டெய்லி படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கும் பொழுது தூய ஆவியானவரே, வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ளும்படியாக என் அகக்கண்களை திறந்து விட ஆண்டவரே, எனக்கு இறைவார்த்தையை கற்றுக்கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிங்க. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு உண்மையையும் தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறை வார்த்தையை படிக்க 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 கட்டுகள் உடையும். பாவக்கட்டுகளில் இருந்தோம், சாப கட்டுகளில் இருந்தோம், நோயின் கட்டுகளில் இருந்தோம், பேயின் கட்டுகளில் இருந்தோம், மரண கட்டுகளில் இருந்தோம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு கோப பேய் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கு. கோப பேய் இருக்குது. பிறகு உண்டியல் பிரியத்தின் ஆவி இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. விபச்சார வேசித்தனத்தின் ஆவி இருக்குதா? குடிவெறியின் ஆவி இருக்குதா? என்ன செய்யணும்? வேத புத்தகத்தை எடுத்து சத்தமா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 நம்ம உடம்பு பரிசுத்தமாகிறோங்க. அது எந்த கதை புத்தகம் அதை இதையும் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. உன்னிப்பா அர்த்தத்தோடு படிக்கணும். படிக்கும் பொழுது தெய்வமே என்னை மாற்றும் ஐயா, என்னை மாற்றும் ஐயா, உம்மால் மட்டும்தான் மாற்ற முடியும் ஆண்டவரே. கோப வெறி ஆண்டவரே, குடிவெறி ஆண்டவரே, விபச்சார வேசித்தனங்கள் ஆண்டவரே, வெளியில சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது ஆண்டவரே. இந்த புத்தகத்தை படிக்கிறேன் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவும், என்னை கழுவும் என்று சொல்லி நீங்க படிச்சீங்கன்னாக்கும் உங்களுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். ஆமென். ஆமென். இறை வார்த்தை உங்களுக்கு பூரண விடுதலையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்க சத்தமா படிச்சு இறை வார்த்தை உங்க காது வழியா போகும் பொழுது, நீங்க படிக்கிறதே நீங்க கேட்கும் பொழுது உங்க சிந்தனை தூய்மையாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் என்கிட்ட சொல்றாங்க, சிஸ்டர் கெட்ட கெட்ட சிந்தனையா வருது சிஸ்டர், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல சிஸ்டர், செய்த பாவத்திலேயே மீண்டும் மீண்டும் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு அநேகர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆக பிரியமானவர்களே, கெட்ட கெட்ட சிந்தனை வருதா? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலைன்னு கஷ்டப்படுறீங்களா? செஞ்ச பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்? வேத புத்தகத்தை கையில் எடுத்து சத்தமா வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சத்தமா வாசிக்கணும். சத்தமா வாசிக்கும் போது உங்களுடைய சத்தம் உங்க காது வழியா போய் உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும், ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும், பரிசுத்தமாக வாழ வல்லமையை கொடுக்கும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஒரு சிலர் நினைக்கலாம், இதனடா நம்ம சத்தமா படிச்சா பக்கத்துல இருக்க வைத்தியம் சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்க உடம்பு சுகம் பெறணும்னாக்க நீங்க தானே மாத்திரை விழுங்கணும். ஆமா. வேற யாராவது விழுங்க முடியுமா? முடியாது. முடியாது. மாத்திரை விழுங்கு. இறை வார்த்தை உனக்கு விடுதலையை கொடுக்கும். பச்சிலைய மருந்தோ உனக்கு விடுதலையை கொடுக்காது. தேவனுடைய வார்த்தை உனக்கு விடுதலையை கொடுக்கும். படிச்சுக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இரு. கொஞ்சம் நேரம் கிடைச்சோன்னு ஃபோனை நோண்டுறீங்க இல்லை, உடனே ஃபோனை நோண்டுறது. 10 நிமிஷம் இருக்கடா இடைவேளை, நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, பிசாசு நரகத்தில் தான் கொண்டே தள்ளும். 10 நிமிஷம் கிடைச்சாலும் பைபிளை எடுத்து படிடா, நமக்கு வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி படிச்சிங்கனாக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இறை வார்த்தையை படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் அதை கடைபிடிக்கிறவங்களும் பரிசுத்தவான்கள் அதிகம் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord.